Hi dreamers, welcome to our channel. டிஸ்க்ளைமர் ஸ்க்ரீனில் ஆட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மாஃபியா கிட்னாப்பரோட பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். டைட்டில் நேம் மீட்ஸ் த மோஸ்ட் டேஞ்சரஸ்ட் மாஃபியா. சரி, வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் கடைசியாக எதில் விட்டுருந்தேன்னா, ஒயன் அவங்க அப்பாவோட ஃப்யூனரலை முடிச்சுட்டு ரூமுக்கு போய் கேம் ஓவர் அப்படின்னு யாருக்கும் ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பா. அதோடு தான் முடிச்சிருப்போம். இப்போ வாங்க கண்டினியூ பண்ணலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஜிமின் தான் பெட்டில் உட்காந்து அழுதுகிட்டு இருக்காரு. அப்போது திடீர்னு நூறு நாக்கு அவர சத்தம் கேட்கவும் அவர் கண்ணை தொடச்சிட்டு அந்த டோரை பார்க்குறாரு. அப்போ ஒரு வயசான ஒரு அம்மா உள்ளே வராங்க. வந்ததும் ஜிமினும், என்ன ஆண்டி, ஏன் இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவரோட கண்ணு கலங்கிக்கிட்டே பேசுகிறாரு. அப்போ அவங்களும், என்னாச்சு ஜிமின், எதுக்கு அழுகிற அப்படின்ற மாதிரி கேட்க, அவரும் இந்த மாதிரி நான் ஒயனை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கட்டி பிடிச்சிட்டு அழ ஆரம்பிக்கிறாரு. அவங்களும், ஒயனை பார்த்துட்டியா அப்படின்ற மாதிரி கேட்க, பார்த்துட்டேன் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே அழுகிறாரு. அவரோட முகத்தில் அழகியும் இருக்குது, ஒரு சின்ன சிரிப்பும் இருக்குது. அப்படியே இந்த சீனை கட் பண்ணிவிட்டு நம்ம ரோஸும் ஜாக்கும் ஜெனியும் இருக்கிற சைடு பார்த்தா, ஜாக் ஜெனியை பார்த்து, என்னை மன்னிச்சிரு ஜெனி, உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சது உங்கள் அப்பாவோட ஃபுல் பர்மிஷனோட, ஆனால் என் அண்ணன் இப்படி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி அவர் மன்னிப்பு கேட்குறாரு. அதுக்கு ஜெனியும், நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது இல்லையா, அவர் கொல்லப்போறான்னு நீங்கள் என்ன கனவா கண்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் அழறா. அப்போ ஜாக்கும் அவளை கட்டி பிடிச்சி சமாதானப்படுத்துகிறாரு. இந்த பக்கம் பார்த்தா இன்னொரு சைடு ஒரு பையனை ஒரு பொண்ணு கொன்றிருப்பா இல்லையா, அந்த இடத்த வேற ஒருத்தவன் வந்து க்ளீன் பண்ணினே, ஏன்டி இப்படி பண்ணுற, உனக்கு இந்த வேலைலாம் வேணாம், எதுக்கு நீ இப்படி செய்கிற அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை பார்த்து அவர் பேசிக்கிட்டே அவனை டிஸ்போஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்தையும் அவர் க்ளீன் பண்ணுறாரு. அப்போ அந்த பொண்ணு ஸ்மித் பண்ணிக்கிட்டே, என்ன பண்ணுறது, என் தலையெழுத்து அப்படின்னு சொல்கிறா. ஸோ அப்படியே நம்ம இந்த பக்கம் ஒயனை பார்த்தா, ஒயன் அப்படி சொல்லிட்டு அவனை பார்த்துட்டேன் அப்படின்ற மாதிரி அவகிட்ட சொல்ல, யார் அப்படின்னு ஒரு குரல், அந்த குரல் ரொம்ப கம்பீரமாக இருக்குது. அவளும், நான் பார்த்துட்டேன், ஜிமினை பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. அவரும், பார்த்துட்டியா, ஹாஹா, இத்தனை வருஷம் எங்கே போனானா, இப்போ மட்டும் எப்படி உன் கண்ணில் பட்டான் அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்ல, அப்படியே இந்த சீன் இங்கேயே கட் ஆகுது. அப்படியே பார்த்தா என்னன்னு தெரில, திடீர்னு ஜிமினுக்கு ஒரு மாதிரி நெஞ்சு வலிக்க ஆரம்பிக்குது. ஜிமின் அப்படியே ஃபெயிண்ட் ஆகிட்டாரு. அப்புறம் டாக்டர் வந்து, ஏன் ஜிமின், பில்ஸ் எல்லாம் ஒழுங்காக எடுத்துக்க மாட்டிங்களா டைமுக்கு அப்படின்னு சொல்லி ஜிமினை திட்டுறாரு. ஜிமினும், சாக தானே போகிறேன், எதுக்கு பில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்ல, அவங்க ஆன்ட்டி பலார்னு அவர் கன்னத்திலே வைக்கிறாரு. ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அவர் கத்த, ஏண்டா உனக்கு உன் உயிர் முக்கியம் இல்லையா அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. இதுக்கப்புறமும் நான் வாழ்ந்து என்ன பண்ண போகிறேன், இதுக்கு நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. அப்போ அவங்க ஆன்ட்டியும், நீ இருந்து தாண்டா ஆகணும், நீ இருந்து தான் ஆகணும், உன்னை உயிரை காப்பாற்றினது இதுக்கு தானா அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. ஆக்சுவலி நம்ம ஜிம்மினுக்கு பாடியில் ஸ்லோ பாய்சன் இருக்கும். அவருக்கு அதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் கொன்னுக்கிட்டு இருக்கு. அவங்க ஆன்ட்டியும், இதுக்கு தான் உன்னை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. இல்லை,
நம்ம இப்படியாவது செத்துடலாம் அப்படின்றது தான் அவரோட எண்ணமாக இருக்குது. ஆக்சுவலி இப்போ அவரை அடித்தது ஒரு ஆன்ட்டி. அவங்க யாருன்னா ஜிமினை தூக்கி வளர்த்தவங்க மிஸ்டர் பார்க் வீட்டில் வேலை செய்கிற ஒரு மேடு. அவங்களுக்கு ஜிமின்னா ரொம்ப பிடிக்கும். தான் புள்ள மாதிரி ஜிமினை பார்க்குறாங்க. அதனால தான் அவன் உயிரை நினச்சி ரொம்ப கவலைப்படுறாங்க. அப்படியே இன்னொரு சைடு பார்த்தா அந்த பாடியை க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அவன் உட்காந்து அந்த பொண்ணுக்கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். இப்படி செய்கிறது ரொம்ப தப்பு. இப்படி செய்கிறது ஒரு நாள் வெளி உலகத்துக்கு தெரிய வந்துச்சுன்னா உன்னுடைய கஷ்டம் எல்லாம் வீணாக போயிடும் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். அந்த பொண்ணு ஸ்மிர்க் பண்ணிட்டு, என்ன பண்ண சொல்கிற? ஏன் கஷ்டம் அப்படி? நான் இந்த ஃபீல்டுக்குள்ளே வராமல் நான் நல்லா படித்து நல்ல இடத்துல தான் இருந்தேன். ஆனால் என்னையே ஒரு மாஃபியா ஆக்கிட்டாங்க. என்ன செய்கிறது? என் தலையெழுத்து அப்படின்னு சொல்லி அவள் சிரிக்கிறா. அவள் சிரிப்பில் கஷ்டம் இருக்குன்றது அவனுக்கு நல்லாவே புரியுது. இப்படி தான் ஒரு பக்கமும் நிறையா குழப்பங்கள் போய்கிட்டுருக்கு. இப்போ அப்படியே ஒயனை பார்த்தா ஒரு மேடு கதவை தட்டுறாங்க. ஒயன் டக்குன்னு ஃபோனை கட் பண்ணிவிட்டு, என்ன வேணும்? நான் ரூமில் இருக்கும் போது யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல அப்படின்னு சொல்லி அந்த மேடை திட்டுறா. அவங்களும், இல்லை மேடம், நீங்கள் காலையிலேருந்து சாப்பிடல, அதனால தான் வந்து உங்களை சாப்பிட கூப்பிடு. ஏய், இந்த காரணம்லாம் நான் உன்னை கேட்கல. சாப்பிட கூப்பிடணுன்னா இங்கேருந்து கத்த வேண்டியதானே, எதுக்குடி வந்த மேலே அப்படின்னு சொல்லி பலாருன்னு அந்த பொண்ணு கன்னத்துலேயே அடிச்சிட்டிங்க. அவளும் சாரி மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு அவளும் போய்டுறா. நீங்களும் சாப்பிடவே பிடிக்கல, அதனால் ரூமில் படுத்துட்டு தலைகாணியை கட்டி பிடிச்சிக்கிட்டு அழ ஆரம்பிக்கிறீங்க. அப்படியே கூனி குறுகி உட்காந்து அழுகிறீங்க. அப்படியே இப்போ ஜாக் ஜெனி சைடு பார்த்தா ஜாக் எப்படியோ சமாதானப்படுத்தி ஜெனியை தூங்க வச்சிடுறான். அப்போ ஜாக் ஒரு விஷயத்தை யோசிக்கிறான். என்னன்னா, அவங்க அப்பா என்ன வார்த்தை சொன்னார்னா, எப்படிடா உன் தம்பியும் இந்த மாதிரி தான் ஊர் பொறுக்கிக்கிட்டு வேறு ஒரு பொண்ணு கூட போய் படுப்பான், அதே பொண்ணு கூட படுத்த உடம்பு என் பொண்ணு கூடயும் படுக்கணுமா அப்படின்ற மாதிரி தப்பாக பேசியிருப்பார். இது ஜாக்குக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். அவரும் இப்போ அவர் அதை நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த பக்கம் ஜிமின் சைட் பார்த்தா ஜிமின் அப்படியே படுத்துக்கிட்டு ஒரு விஷயத்தை யோசித்து பார்த்துட்ருக்காரு. ஓகே, ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் போகலாம் ஜிமின் சைடுக்கு. ஜிமின் ஆக்சுவலி நிஜமாகவே உங்களை லவ் பண்ணியிருப்பார். ஆனால் அவங்க அப்பா, சாரிடா அப்பான்னு சொன்னதுக்கு, தான் வளர்ப்பப்பா பேச்சை கேட்டுட்டு உங்கள் அம்மா இப்படி பண்ணிட்டாருன்றது அவருக்கு வருத்தமாக இருக்கும். அவர் நிஜமாகவே உங்களை ரொம்ப லவ் பண்ணியிருப்பார். அவர் உங்களை ரொம்ப லவ் பண்ணதுனாலேயோ என்னமோ தெரியல, அவர் இப்போ உங்களை பார்த்தப்ப அவர் மனசு, நாசமாக போனவனே, ஏண்டா இப்படி பண்ண? இப்போ நீ அப்படி மட்டும் பண்ணாமல் இருந்திருந்தா அவள் உன் கூட இருந்திருக்க வேண்டியவடா அப்படின்னு சொல்லி தான் மனசாட்சி அவரை போட்டு உறுத்துது. இப்போ அந்த கொலகாரிக்கிட்ட காட்டினா அவ மறுபடியும் ஏதோ ஒரு இடத்துக்கு கார் எடுத்துகிட்டு கிளம்புறா. இவனும் வேணாம் வேணான்னு சொல்லி பார்த்தாலும் அவ ஒரு நிமிஷம் கூட கேட்குறதுக்கு தயாராக இல்லை. அங்கேருந்து கிளம்பி ஏர்போர்ட்டுக்கு போகிறா. ஏர்போர்ட்லேருந்து பார்த்தா அவர் ப்ரைவேட் ஃப்ளைட்டில் அங்கேருந்து கிளம்பி வேற எங்கேயோ போய்கிட்டு இருக்கா. அப்படியே இந்த சீன் எங்கே கட் பண்ணிவிட்டு ஒயின் சைட் பார்த்தா அவள் அழுது அழுது அங்கேயே தூங்கியிருப்பா. இப்போது அந்த இடத்துக்கு ஜெனி வரா. தான் அப்பாவோட ஃபியூனரல் கூட வராமல் அவளுக்கு கஷ்டமாக இருந்திருக்கும். அவள் அக்காவை பார்க்குறதுக்காக வந்திருப்பா. கூட ஜாக்கும் தான் வந்திருப்பான். அப்படியே ஸ்டெப் ஏறி அவள் ரூமுக்கு போகிறப்ப அவள் ரூம் டோரை திறந்தா அவளுக்கு ஷாக். அங்கே ஜிமின் உட்காந்துருக்காரு. நீங்கள் ஃபெயிண்டான மாதிரி தூங்கிக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு அங்கே என்ன நடக்குதுன்றது தெரியல. ஜிமின் உட்காந்து உங்களையே பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்போ ஜாக்,
டேய் நீங்கள் என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லி ஒரு கத்துவாரா. ஜெனி ஜாக்கை பிடிச்சிட்டு இரு அப்படின்ற மாதிரி கை காட்டுறா. ஜாக்கும் அமைதியாக இருக்காரு. அப்போ ஜெமின் என்னன்னு சொல்கிறது, இவன் முழிச்சிருந்தா இவகிட்ட கூட என்னால் வர முடியாது. இப்போ அவள் தூங்கிட்டு இருக்கா, கொஞ்ச நேரம் பார்த்துட்டு நான் இங்கேருந்து போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ½ அவர் அங்கேயே தான் இருக்காது. ஜெனியும் அப்படியே ஸ்டப்பனா அந்த இடத்துல நின்று ஜிமினியை தான் பார்த்துட்டு நிற்கிறா. ஜாக் ஜெனி பின்னாடி நின்று ஜெனியை தான் பார்த்துட்ருக்காரு. ஏன் இவ இப்படி சொல்கிறா நிறுத்து அப்படின்ற மாதிரி அப்படின்னு சொல்லி அவருக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்குது. ஜெனியும் ½ ஆச்சு, இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லவும் ஜெமினும் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. அப்போ அவர் போன 10 நிமிஷம் கழித்து நீங்கள் கண் முழிக்கிறீங்க. பார்த்தா பக்கத்தில் ஜெனி உக்காந்துருக்கா. அக்கா அப்படின்னு சொல்லி கூப்பிட சொல்லு அப்படின்னு சொல்லி அவள் குரல்லையே அவ்வளோ வலி தெரியுது. அது ஜெனிக்கு தெரியுது ஒயன் கஷ்டப்படுறான்றது. அவள் புரிஞ்சுக்கிட்டு சாரிக்கா, என்னால் அது வந்தது தான். நீ சாரி கேட்டு ஒன்றும் பண்ண போகிறதில்ல, நீயா எங்கள் அப்பாவை கொன்ன அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்படின்ட்டு அவள் அங்கேருந்து ஏஞ்சி வெளியே நடக்க ஆரம்பிக்கிறா. ஒயன் பின்னாடியும் ஜெனியும் வரா. அப்போ ஒயன் மேடை கூப்பிட்டு இவங்களுக்கு விருந்து வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் எங்கேயோ வெளியே கார் எடுத்துகிட்டு கிளம்பிட்டா. அப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு ஜிமின் சைட் பார்த்தா அவர் காரை எடுத்துகிட்டு தான் மேன்ஷன் தான் போய்கிட்டு இருக்காரு. அவர் கண்ணில் தண்ணி வருது. அவர் மனசுக்குள்ளே ஏதோ ஒரு விஷயத்த நினச்சி கஷ்டப்பட்டுக்கிட்டே இங்கேருந்து போய்கிட்டே இருக்காரு. அப்போ திடீர்னு ஒரு கார் எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரில, அவர் முன்னாடி வந்து மோத வரவும் இவர் டக்குன்னு திருப்பி கொண்டு போய் ஒரு காம்பவுண்டு மேலே இடிச்சிட்டு கார் நிற்கிது. அப்போ ஜிம்னும் வெளியே இறங்கி யாரா அப்படின்னு சொல்லி பார்க்க வர்றப்ப ஒரு பொண்ணு தான் பிளாக் கலரில் கோட் சூட் போட்டு மாஸ்க் போட்டு கேப் போட்டு ஹாய் அப்படின்னு சொல்லுவா. ஜிமின் யார் அப்படின்ற மாதிரி திருன்னு பார்ப்பாரு. அப்போ அவளும் ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வருவா. ஜிமினும் லைட்டாக டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறாரு. என்ன பேபி டிஸ்டன்ஸ்லாம் மெயின்டைன் பண்ணுற அப்படின்னு சொல்லி அவள் கூப்பிடுவா. ஏய் யாருக்கு யார் பேபி அப்படின்னு சொல்லி அவர் கத்துறாரு. அதுக்கு அவளும் அப்புறம் உன்னை நான் பேபின்னு கூப்பிடாம ஸ்வீட் ஹார்ட்டுன்னு கூப்பிடவா அப்படின்னு சொல்லி கேட்குறா. வந்த ஆத்திரத்துக்கு பலார்னு அவள் கன்னத்தில் எழுறா. பேபி என்ன பேபி பேசிகிட்டு இருக்கும் போதே கன்னத்தில் அறையிற, ஐயோ யார் பேபி நீ அடிக்கிறதுனா எப்படி வலிக்கவே மாட்டிக்கிது அப்படின்னு சொல்கிறா. திரும்பவும் ஒன்று வைக்கிறாரு. என்ன பேபி சும்மா அடிக்கிற, எனக்கு இதெல்லாம் வலிக்கவே வலிக்காது, ஒருத்தவன் கத்தி எடுத்து நெஞ்சிலே குத்தினாலும் எனக்கு வலிக்காது அப்படின்னு சொல்லி அவள் சிரிக்கிறா. அப்போ ஜிமினும் யார் நீ அப்படின்னு சொல்லி கேட்க, நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிறது இருக்கட்டும், நீங்கள் என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி அவள் கேட்குறா. நான் இங்கே என்ன பண்ணால் உனக்கு என்ன அப்படின்னு சொல்லி அவர் கத்துறாரு. அப்போ அவளும் அப்படின்னு சொல்லி ஸ்மிர்க் பண்ணுறா. அப்போ டக்குன்னு ஜிம்மினுக்கு கோவம் வந்து டக்குன்னு அடிக்கிறதுக்கு கை ஓங்குறப்ப அவர் கையை யாரை பிடிச்சி பின்னாடி கட்ட ஆரம்பிக்கிறாங்க. பின்னாடி திரும்பி பார்த்தா இன்னொரு பையன், அவனும் ஃபுல் பிளாக் ட்ரெஸ்லேயே மாஸ்க்கு போட்டுட்டு அவர் கையை பிடிச்சி கட்டிக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த பொண்ணு ஸ்மிர்க் பண்ணிவிட்டு மூஞ்சில் துணியை வச்சு அழுத்துறா. டக்குன்னு ஜிமின் ஃபெயிண்ட் ஆகிடுறாரு. அவர் பேக்கெட்டில் இருக்கிற கன்னு, காரில் இருக்கிற கன்னு இது எல்லாத்தையும் அவங்க எடுத்துக்கிட்டு அவர் அப்படியே தூக்கிட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தா ஒயன் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சாப்பாடு பரிமாறுறா. அவள் கஷ்டமாக தான் இருக்குது அவளுக்கு, ஆனால் 1000 தான் ஆனாலும் தன் தங்கச்சிக்காக எல்லாத்தையும் அவள் செய்கிறா. அப்போ அவங்க சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும் போது டக்குன்னு
வாட்ச்மேன் உள்ளே ஓடியாராரு. அம்மா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு என்னாச்சுண்ணா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்க, இப்போ ஒரு தம்பி வந்துட்டு போனார்ல, அந்த ஒரு 2 தெரு தள்ளி ஒரு கார் அவரை மோதிடுச்சுமா. நான் பால் வாங்குறதுக்காக போயிருந்தேன். அப்போ பார்த்தா இவர் கார் மோதி யாரோ ஒருத்தவங்க அவரை பிடிச்சி கடத்திட்டு போகிறத நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. யார் இங்கே வந்துட்டு போனா அப்படின்ற மாதிரி நீங்கள் டவுட்டாக பார்க்க, அப்போ வந்து ஜாக்குக்கு லைட்டாக பதட்டமாகுது. ஏன்னா இங்கே வந்துட்டு இப்போ ஒரு பிளாக் சூட் போட்டு போனாரே அவரா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆமாம் தம்பி, ஒயனம்மா தான் போய் பால் வாங்கிட்டு வாங்க, டீ போடணும் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வர சொன்னாங்க. அதுக்கு தான் போனேன். ஒரு 2 தெரு தள்ளி கார் ஆக்சிடென்ட் நின்றுட்டு இருந்துச்சு. அந்த பையனை யாரோ கட்டி மூஞ்சிட்ட துணி வச்சு கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தாங்க. நான் பார்த்ததும் இங்கே ஒடியாந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ ஜாக் வந்துட்டு, ஜெனி நீ இங்கே இரு, நான் என்னென்னு பார்க்க போகிறேன் அப்படின்னதும், ஜாக் ஜாக் நீ எங்கேயும் போகாத அப்படின்னு சொல்லி ஜெனி பயப்படுறா. அப்போ ஒயனும் இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கத்துறா. அப்போ ஜாக்கும் ஜிமின் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு புரிஞ்சிடுச்சு ஜிமின் தான் இது அப்படின்னு. நீங்கள் டக்குன்னு என்ன பண்ணுறீங்கன்னா கார் கீயை எடுத்துகிட்டு நீங்கள் வேக வேகமாக கிளம்புறீங்க. அப்போ திரும்பி ஜாக் ஜெனி இங்கேயே பத்திரமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் குடுகுடுன்னு ஓடி போய் காரை எடுத்துகிட்டு அந்த அண்ணா கிட்டே எந்த தெரு அப்படின்ற மாதிரி விசாரிக்கிறீங்க. அந்த அண்ணா ஒரு இடத்த சொல்கிறாரு. நீங்கள் குடுகுடுன்னு அந்த வழியாக போகிறீங்க. போய் பார்த்தா அந்த இடத்துல நிஜமாகவே கார் ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு. அந்த காருக்குள்ளே எட்டி பார்த்தா ஜிமின் கார். அதை அப்படியே நீங்கள் பார்த்துட்டு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் கன்ஃபியூஷனாக ஒரு விஷயத்தை பார்த்துட்டே இருக்கீங்க. சுற்றி தேடுறீங்க ஏதாவது க்ளூ கிடைக்குமான்ட்டு. பார்த்தா ஒரு கேமரா இருக்குது. அடித்தது ஜாக்பாட் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போனால் அந்த வீடு பூட்டியிருக்கு. நீங்கள் அந்த வீட்டோட டோரை நாக் பண்ணிக்கிட்டே இருக்க சத்தம் கேட்டு பக்கத்து வீட்டிலேருந்து வெளியே வந்து அந்த வீட்டில் யாரும் கிடையாது அப்படின்னு சொல்லி கத்திட்டு உள்ளே போயிடுறாங்க. உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அந்த வீட்டுக்குள்ளே தான் இந்த கேமராவோட ஆக்சஸ் இருக்குன்னு உங்களுக்கு புரியவும் நீங்கள் அந்த வீட்டை சுற்றி பார்க்குறீங்க, ஏதாவது போக வழி இருக்கா அப்படின்னு. அப்போ அவங்க கிச்சன் டோரை சாத்தாமலே போயிருந்துருக்காங்க. ஆக்சுவலி இந்த கிச்சனுக்கு இந்த வென்டிலேஷனுக்காக சைடில் ஒரு டோர் பேக் சைடு போகிற மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அந்த டோரு அவங்க லாக் பண்ணாமலே இருக்காங்க. நீங்கள் டக்குன்னு என்ன பண்ணுறீங்க, அந்த டோரை ஓப்பன் பண்ணி உள்ளே போய் பார்த்தா நிறைய ரூம் இருக்குது. நீங்கள் ஒரு ரூமை சர்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஒரு ரூமில் கேமரா ஆக்சஸ் இருக்குது. நீங்கள் டக்குன்னு போய் உட்காந்து அந்த கேமராவை செக் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அப்போ யாரோ வந்து ஜிம்மின்ட்ட பேசுகிறாங்க. ஜிம்மின் 2 தடவை அந்த பொண்ணை பலார்னு அரையிறாருன்றது உங்களுக்கு புரியுது. நீங்கள் டக்குன்னு அங்கேருந்து அது யாருன்னு நோட் பண்ணுறீங்க. கார் நம்பரையும் நோட் பண்ணுறீங்க. அப்புறம் நீங்கள் சைபர் க்ரைமில் உங்கள் ஃப்ரெண்டு இருக்காங்க, அவங்கக்கிட்ட கொடுத்து இந்த நம்பர் எந்த கார் யாரோடது அப்படின்னு விசாரிக்க சொல்லிடுறீங்க. அங்கேருந்து நீங்கள் டக்குன்னு காருக்கு ஏறி கிளம்பிடுறீங்க. கிளம்பி பாதி வழி போயிட்டுருக்கும்போது உங்கள் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி அந்த நம்பர் பிளேட் இன்வேலிட்னு காட்டுது, அது ஒரிஜினல் நம்பர் பிளேட் இல்லை அப்படின்னு சொல்கிறா. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. சரி நான் ஒரு நம்பர் தரேன், அதை நீங்கள் ட்ராக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லவும் அவளும் சரி என்ன நம்பர் அப்படின்னு சொல்லி கேட்கவும் நீங்கள் ஜிம்மினோட நம்பர் கொடுத்து ட்ராக் பண்ணி சொல்லு சீக்கிரமா அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லவும் சரி நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி அவள் பார்த்துட்டு இந்த இப்படி தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. சொல்ல நீங்களும் போகிறீங்க. பார்த்தா அவள் டக்குன்னு ஏய் சிக்னல் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறா. என்னாச்சு அப்படின்னு நீங்கள் கார் ஒரு நிமிஷம் ஓரங்கட்டிட்டு என்னாச்சுன்னு கேட்கும்போது இந்த மாதிரி சிக்னல் கிடைக்கலனா ஒன்று அவங்க ஃப்ளைட்டில் போகணும், இல்லைன்னா அவங்க வேறு ஏதாவது இடத்துக்கு கூட்டிகிட்டு போகணும். ரொம்ப ஹைட்டான பிளேசஸ்க்கு தான் இருக்கும். அப்போ மோஸ்ட்லி அவங்க ஃப்ளைட்டில் தான் போகிறாங்க, இல்லைனா ஹெலிகாப்டரில் போகலாம் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி அவள் சொல்கிறா. உங்களுக்கு டக்குன்னு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அவள் எந்த இடத்துல அவனோட லொக்கேஷன் கரெக்டாக காட்டுச்சு அப்படின்னு கேட்க அவளும் ஏர்போர்ட் அப்படின்னு சொல்கிறா. உங்களுக்கு புரிஞ்சிடுச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டக்குன்னு ஏர்போர்ட் போயிட்டு
அந்த ஏர்போர்ட்லலாம் அந்த இதில் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்கக்கிட்ட போயிட்டு கடைசியாக எந்த ஃப்ளைட் எந்த டைமுக்கு போச்சு அப்படின்னு விசாரிக்கிறீங்க. ஒரு 2 ஃப்ளைட் சொல்கிறாங்க. ஒரு ஃப்ளைட் பாரிஸ்க்கு போகிற ஃப்ளைட், இன்னொரு ஃப்ளைட் எஸ்கே சவுத் கொரியாவுக்கு போகிற ஃப்ளைட். உங்களுக்கு சவுத் கொரியான்னு கேட்டோன்னே இன்னொரு விஷயமும் புரியுது. நீங்கள் டக்குன்னு போய் சவுத் கொரியாவுக்கு ஒரு டிக்கெட் போட்டு நீங்கள் ஜெனிக்கும் ஜாக்குக்கும் கால் பண்ணுறீங்க, நான் இந்த மாதிரி கொரியாவுக்கு போகிறேன், நீங்கள் பத்திரமா இருங்க, எந்த விஷயமா இருந்தாலும் எனக்கு கால் பண்ணுங்கள், தயவு செய்து சேஃபாக இருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் கொரியாவுக்கு கிளம்புறீங்க. ஒரு 6 ஹவர்ஸ்க்கு அப்புறம் கொரியாவில் லேண்ட் ஆகுறீங்க. நீங்கள் டக்குன்னு ஒரு இடத்துக்கு போகிறீங்க. அந்த இடத்துக்கு போனால் அந்த இடத்துல நிறையா பேர் நிற்கிறாங்க. உங்களை உள்ளே விட மாட்டுறாங்க. யார் மேடம் நீங்கள் அப்படின்னு கேட்க, ஏய் விடுங்கடா அப்படின்னு சொல்லி கத்துறீங்க. அப்போ நீங்கள் யாருன்னு சொல்லுங்கள், அப்போ தான் நான் விட முடியும் அப்படின்னு சொல்லி அவர் கத்துறாரு. நீங்களும் மிஸ்டர் கிம் டாட்டர் அப்படின்னு சொல்லவும், சாரி மேம் அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் தலையை குனிறாங்க. அதுக்கப்புறம் வழி விடுங்க அப்படின்னு சொல்லவும் அவங்களும் வழி விட்டாங்க. நீங்கள் உள்ளே போகிறீங்க. அந்த இடத்துல பார்த்தா நிறையா பேர் ஒரு மீட்டிங் ஹால் மாதிரி இருக்குது, அந்த இடத்துல உட்காந்துருக்காங்க. அப்போ நீங்களும் போயிட்டு டக்குன்னு டேபிள் தட்டவும் எல்லாரோட அட்டென்ஷனும் உங்கள் மேலே திரும்பி யார் நீ அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்குறாங்க. அப்போ நீங்கள் மிஸ்டர் கிம் டாட்டர் ஒயன் அப்படின்னு சொல்லவும் எல்லோரும் சாரி மேம் அப்படின்னு சொல்லி எல்லோரும் தலை குனிகிறாங்க. அப்போ நீங்கள் இங்கே யார் ஜிமினை கடத்தினது அப்படின்னு சொல்லி கத்துறீங்க. நாங்கள் யாரும் இல்லைன்னு சொல்லி எல்லோரும் சொல்கிறாங்க. அப்போ ஒரு சத்தம், நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்கள என்ட்ரி ஆகிறாங்க. உங்களுக்கு ஷாக். அங்கே ஒரு பொண்ணு என்ட்ரி ஆகிறா. அவள் பார்த்துட்டு ஹாய் அப்படின்னு சொல்கிறா. உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி அவள்கிட்ட கத்துறீங்க. அவளும் எவ்வளோதான் நீ மூடி மறைச்சாலும் இன்னும் ஒரு நாள் வெளியே தான் வரப்போகுது, நீ எத்தனை நாளைக்கு தான் மூடி மறைக்க போகிற அப்படின்னு சொல்லி அவள் கேட்குறா. நீங்களும் என் வாழ்நாள் முழுக்க அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்கள் பேசுகிறது அங்கே இருக்கிற யாருக்குமே புரியல. அப்போ அவளும் சரி உனக்கு ஜிமின் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறா. அவனை என்கிட்ட கொடுத்துரு, அவனுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஐயோ என்ன எத்தனை நாளைக்கு நீ மறைக்கலான்னு இருக்க, நீ எத்தனை நாளைக்கு மறைக்கிறேன்னு நானும் பார்க்குறேன்டி அப்படின்னு சொல்லி கன் எடுத்து அவன் முன்னாடி நீட்டுறா. அப்போ ஒயன் ஸ்மிர்க் பண்ணுறா. ஏண்டி இவ்வளோ தூரம் வர தெரிஞ்ச எனக்கு என் சேஃப்டியை பற்றி கவலை இருக்காதுன்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொடக்கு போட அவளை சுற்றி 8 பேர் சுற்றி பாடி கார்டாக நிற்கிறாங்க. அப்போ அவளும் சிரிச்சுக்கிட்டே கொடுங்கடா அப்படின்னு சொல்லவும் அவங்க தூக்கி ஒரு கன்னையும் ஒரு ஃபைலையும் அவங்கக்கிட்ட கொடுக்குறாங்க. நீங்கள் அந்த ஃபைலை தூக்கி அவகிட்ட ஈஸி எறியறீங்க. அவளும் அப்படின்னு நினச்சி சிரிச்சுட்டு அவளும் அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி படிக்க ஆரம்பிக்கிறா. என்னன்னா, நீ ஜிமினை ஒப்படைச்சிட்டினா உனக்கு என்ன வேணுனாலும் நீ கேளு, நான் உனக்கு செய்கிறேன் அப்படின்னு இருக்கு. அப்போ அவளும் என்ன கேட்டாலும் செய்றியா அப்படின்னு சொல்லி கேட்குறா. சொல்லு செய்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிற. அவளும் எங்கள் அப்பா உயிரை கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்போ நீங்களும் சிரிச்சுக்கிட்டே செத்து போன உயிரெல்லாம் என்னால் திருப்பி கொடுக்க முடியாது, வேறு என்ன வேணாலும் கேளு அப்படின்னா. அப்படியே அந்த ஃபைலை தூக்கி வீசிட்டு செத்து போயிட்டாரு, அவருக்கு நான் தானே பழி வாங்கணும், நீ வாங்கக்கூடாது இல்லையா அப்படின்னு சொல்கிறா. நான் உன்னை பழி வாங்கணும்னு நான் நினைக்கல, உன் வழியில் நான் வரலை, நீ தான் என் வழியில் வர, அதை நீ புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிறா. அப்போ அவளும் அப்படியா, நீ என் வழியில் வரலையா, சரி நீ என் வழியில் வரலனே வச்சுக்கலாம், இப்போ எதுக்கு மாஃபியா மீட்டிங் நடக்கிற இடத்துக்கு நீ வந்திருக்க அப்படின்னு சொல்லி அவள் கத்துறா.
ஐயோ, வந்துட்டு ஒன்று சொல்ல மறந்துட்டேன். ஆக்சுவலி எங்கள் அப்பாவும் ஒரு மாஃபியா அப்படின்னு சொல்லி நீங்கள் சிரிக்கிறீங்க. அப்பாவை ஷாக்காக பார்க்குறா. ஒயன் அப்படின்றா. அப்போ நீங்களும் சிரிச்சுக்கிட்டு, இந்த ட்விஸ்ட்டை நீ எதிர்பார்க்கல. ஐயோ ஐயோ. மிஸ்டர் கிம் யாரு தெரியுமா? ஹீஸ் மை ஃபாதர் யூனோ அப்படின்றீங்க. அவ மிஸ்டர் கிம் அப்படின்னு அவ ஒரு மாதிரி பார்க்குறவங்கள. அப்போ நீங்களும் ஐயோ பாவம் குழந்தைக்கு தெரியல. ஏம்மா இவ்வளோ பெரிய மாஃபியாவாக இருக்க, என் பேக்ரவுண்ட் கூடவா தெரியாமல் இருக்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. அவ அப்போ நீ தான் நான் தான் அப்படின்றீங்க. அப்போ நீ தான் அந்த அப்படின்னு அவள் வாய்ஸ்லாம் நடுங்க ஆரம்பிக்குது. என்ன செல்லம் நடுங்கலாம் இருக்கு, என்னம்மா அப்படின்றா. அப்போ நீ தான் அந்த ஷாவா அப்படின்னு கேட்குறா. ஓ, உனக்கு கண்டுபிடிக்கவே இவ்வளோ நேரம் ஆச்சா அப்படின்னு கேட்குறீங்க. ஆனால் உன் பேர் ஒயன் தானே அப்படின்றா. மாஃபியா இண்டஸ்ட்ரிக்கு வந்துட்டா ஒரிஜினல் நேம் சுத்தக்கூடாது பாப்பா. என்ன நீனு குழந்த மாதிரி இருக்க. ஆமாம் நான் தான் ஷா அப்படின்னு சொல்லி நீங்கள் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறீங்க. அவங்கள பார்த்து நடுங்க ஆரம்பிக்கிறா. குழந்த உனக்கு எதுவும் தெரியாது புரியாது. ஏன்னா இந்த கதையில் அவ்வளோ ட்விஸ்ட் இருக்குது. நீனு என்ன பண்ணுற, முழு கதையும் போய் கேட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து என் முன்னாடி மோது அப்படின்னு சொல்கிறீங்க. அவளும் அப்போ என்கிட்ட இன்ஃபர்மேஷன் கொடுத்தது. ஐயோ ஐயோ ஐயோ, இவன் என்ன இவ்வளோ பேக்கா இருக்கா அப்படின்னு சொல்லி உங்கள் பாடிகார்ட்ட சொல்லி சிரிக்கிறீங்க. அப்போ அவளும் அப்போ நீங்கள் தான் எனக்கு ஃபோன் பண்ணி கேம் ஓவர் அப்படின்னு சொன்னதா அப்படின்னு சொல்லி கேட்க, அடடடடடா ஏம்மா சொல்கிறது நானும் உனக்கு தெரியலையா அப்படின்னு கேட்குறீங்க. ஆக்சுவலி நீங்கள் இதோட ஸ்டார்டிங்கில் கேம் ஓவர் நான் அவனை பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லுவீங்கள்ல, அங்கேருந்து ஒரு கம்பீரமான குரல் கேட்டு தான் சொன்னேன்ல. ஆக்சுவலி அது இவ தான். பட் உங்களுக்கு அவள் தான் தெரிஞ்சு தான் நீங்கள் அந்த மாதிரி சொன்னீங்க. அவள் இன்ஃபர்மேஷனுக்கு ஆள் வச்சுருந்த ஆளை நீங்கள் கொன்னுட்டீங்க. அவனுடைய ஃபோன்லேருந்து தான் நீங்கள் கேம் ஓவர்னு சொல்லியிருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு பாய் வாய்ஸ் தானே கிட்டுச்சு, எப்படி ஒரு பொண்ணாக இருப்பா அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுதான் இல்லை. அவள் உங்களுடைய வாய்ஸை ட்ரான்ஸ்லேட் பண்ணி உங்கள்கிட்ட பேசியிருப்பா. அவள் தான்ன்றது உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்ச பிறகு தான் நீங்கள் இவ்வளவும் செஞ்சுருப்பீங்க. நீங்கள் தான் ஜெமினியும் கடத்தவே வச்சுருப்பீங்க. அப்போ அவளும் நீங்கள் தான் ஷானா, எனக்கு காலையில் இன்ஃபர்மேஷன் கொடுத்தது நீங்கள் தானான்னு குரல் நடுங்கிக்கிட்டே கேட்குறா. அப்போ நீங்களும் இவன்னா இவ்வளோ பேக்கா இருக்கா, உனக்கு ஒரு ஒரு கதையுமே சொல்லி புரிய வைக்கிறதுக்குள்ள நானே சுற்றுருவோம் போல இருக்கேன். ஆக்சுவலி இன்னைக்கு மாஃபியா மீட்டிங் இருந்துச்சு. நீ சொன்னால் உனக்கு தூக்குவேன்னு எனக்கு நல்லா தெரியும். சரி உன்னை கூட வச்சு கொஞ்சம் விளாட்லாம். ஆனால் நீ அவனை தேடிக்கிட்டு தானே இருந்த. ஐயோ உனக்கு இன்னுமா புரியல. நீ என்னை வாட்ச் பண்ணுவேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா ஜிமினுக்கு ஒன்றுனா ஒயன் துடிப்பான்றது உனக்கு தெரியும். நீ தான் வாட்ச் பண்ணுறன்றதும் புரியும். அதனால தான் நீ சைபர் க்ரைம்லேயும் என் ஃப்ரெண்டை வச்சு தான் இத்தனையும் பண்ணன்னு கூட எனக்கு தெரியும். என் ஃப்ரெண்டு கூட நான் நம்பலை, எனக்கு தெரியும். அதனால தான் தெருவா தேடி அலைஞ்ச மாதிரி நடித்தேன் அப்படின்னு சொல்கிறா. அப்போ அந்த வீட்டுக்குள்ளே போய் சிசிடிவி கேமரா செக் பண்ணது அந்த வீடே ஒன்றுதுன்னு தெரியுமே அப்படின்னு சொல்கிறா. அவள் ஷாக்காக பார்க்குறா. நான் போட்ட ஸ்கெட்சில் நீ வந்து விழுந்திருக்கியா, இல்லை நீ போட்ட ஸ்கெட்சில் நான் வந்து விழுந்திருக்கேனா? இப்போ ஒன்று சொல்லட்டா, உனக்கு ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் அப்படின்னு நீங்கள் ஸ்மிர்க் பண்ணிட்டு கேட்குறீங்க. அவளும் என்ன அப்படின்னு கேட்குறா. அதாவது உனக்கு பின்னாடியே வேலை செஞ்சுட்டு முதுகில் குத்துறவங்க இருக்காங்க இல்லையா,
அதுதான் ஜேஹோ அப்படின்றீங்க. அவங்கள ஷாக்கிங்காக பார்க்குறா. பிகாஸ் ஸ்டார்டிங்கில் ஒரு பையனை கொன்னுட்டு க்ளீன் பண்ணிக்கிட்டே ஏன் உனக்கு இந்த வேலை இது வேணாம் அப்படின்ற மாதிரி அவன் பேசிக்கிட்டு இருந்திருப்பான்ல, அது ஜேயோப் கிட்ட தான். ஜேயோப் வெளியே வந்துட்டு ஐயோ குழந்த பாவும் இல்லை என் அப்படின்றா. அவன் நீ என் லவ்வர் தானே, எனக்கு ஏன் துரோகம் பண்ண அப்படின்னு கேட்குறா. நான் உன் லவ்வருன்னு நான் சொல்லவே இல்லையே, இது வரைக்கும் நான் உன்ட்ட ஐ லவ் யூன்னு சொல்லியிருக்கேனா அப்படின்னு கேட்குறான். அவளும் யோசிச்சு பார்த்துட்டு இல்லை அப்படின்ற மாதிரி தலையாடுறா. சரி ஒயன், இவ யாரு, எனக்கு இவளை பற்றி ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, இவ ரொம்ப மர்மமாக இருக்கா அப்படின்னு கேட்குறா. அதுக்கு ஜேஹோ மிஸ்டர் பார்க் தெரியுமா உனக்கு அப்படின்னு கேட்க, அப்படின்னா அவ கத்துறா. மிஸ்டர் பார்க் இருக்கார்ல, அவருக்கு ஆக்சுவலி 3 பசங்க, அதில் ஒரு கழுதை தான் அப்படின்றீங்க. ஏய் எங்கள் அப்பாவை பற்றி தப்பாக பேசாத அப்படின்னு சொல்லி அவள் கத்துறா. அப்போ நீங்களும் உண்மையை சொல்லட்டா சாரா அப்படின்றா. ஆக்சுவலி இவ்வளோ நேரம் ஒரு பொண்ணு கூட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தது சாரா. சாரா பையன் நீ பண்ணுறது சரியில்லை அப்படின்றா. ஐயோ உனக்கு ஒரு விஷயம் தான் புரியல, என்னன்னா நீ தான் மிஸ்டர் பார்க்கோட பொண்ணு, ஃபஸ்ட் டைம் பார்த்தப்பே உன்னை நான் கண்டுபிடிச்சிட்டேன், உன் அண்ணனையும் நான் கண்டுபிடிச்சிட்டேன். நான் ஏன் தெரியுமா உங்கள் எல்லாருக்கும் பிடி கொடுத்து நடந்தேன். எனக்கு ஒரு விஷயம் நடக்க வேண்டியது இருக்குது, அது நடக்கிறப்ப நடக்கும். ஆமாம் சாரா, எதுக்கு ஒரு ஃப்ரெண்டுக்கு பின்னாடி இருந்தே துரோகம் பண்ண அப்படின்னு அவள் சிரிச்சுக்கிட்டே கேட்குறா. அப்போ ஜேஹோப்பும் உண்மையாக சொல்லணும்னா உன்னை நான் உண்மையாக தாண்டி லவ் பண்ணேன் அப்படின்னு அவர் அழுதுகிட்டே சொல்கிறாரு. அப்போ சாரா அவரை ஒரு மாதிரி பார்க்குறா. அப்போ அவரும் சிரிச்சுக்கிட்டே நீ இப்படிப்பட்ட துரோகியாக இருப்பேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல, நீ இப்படிப்பட்ட துரோகின்னு தெரிஞ்சிருந்தா உன் கூட நான் பழகியிருக்கவே மாட்டேன். நீ இப்படிப்பட்ட நம்பிக்கை துரோகின்னு தெரிஞ்ச பிறகு நான் உன் கூட இருந்ததுக்கான காரணம் என்ன தெரியுமா, நான் நல்லது பக்கம் நிற்கணும்னு நினைக்கிறேன், நீலாம் உயிரோடு இருக்கிறதுக்கு லாக்கி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் கண்ணுலேருந்து தண்ணி வருது. இப்போ வயனும் அதை பார்த்துட்டு உண்மையான காதல் அது யாருக்கு யார் மேலே எப்போ வரும்னு தெரியாதுன்னு அவள் கண்ணும் கலங்குது. அப்போ திடீர்னு உள்ள இன்னொருத்தவன் என்ட்ரி ஆகிறான். அவன் டக்குன்னு சாரா நெத்திலே சுட்டு அந்த இடத்துலையே சாராவை கொண்டுறான். இப்போ அப்படியே நம்ம ஸ்க்ரீனை கட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம ஜிமின் சைட் பார்த்தா அவர் ஒரு இடத்துல கட்டி போட்டு வச்சுருக்காங்க. அவரை சுற்றி 3 பேர் நிற்கிறாங்க. அவருக்கு தெரியுது நம்மளை கடத்திட்டு வந்திருக்காங்கன்றது. அவர் எப்போயோ அவருக்கு கான்ஷியஸ் வந்துருச்சு, பட் ஸ்டில் மயக்கத்தில் இருக்க மாதிரி நடிக்கிறாரு. அப்போ அவனுங்க பேசுகிறானுங்க, டேய் என்னடா அவன் இன்னும் மயக்கத்துலேயே இருக்கான், இவன் தெளிஞ்சா நான் ஏதாவது இவனை பண்ணலான்னு பார்க்குறேன், இவனும் தெளிய மாட்டேங்கிறான், நம்ம பாஸ் வேறு வந்தாங்கன்னா நம்மளை பிடிச்சி ஏறுவாங்கடா, இவன் மட்டும் தெளிஞ்சானா இவன்கிட்டேருந்து அந்த உண்மையை மட்டும் வாங்கிட்டு குன்னு தூக்கி சாக்கடையில் வீசலான்னு பார்க்குறேன், கண்ணை முழிக்க மாட்டான் அப்படின்னு அவங்கள பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஜிமினுக்கு இதெல்லாம் கேட்குது. அவங்க ஏதோ நம்மக்கிட்டேருந்து வாங்க பார்க்குறாங்கன்றது அவருக்கு புரியுது. அவர் அதை புரிஞ்சிக்கிட்டு லைட்டாக கண்ணை திறந்து, ஆக்சுவலி அந்த ரூம் ரொம்ப டார்க்காக இருக்கும், அந்த சென்டரில் லைட்டுக்கு நடுவில் தான் ஜிம் உட்காந்துருப்பார். அந்த இடத்த அவர் சுற்றி அனலைஸ் பண்ணிவிட்டு திருப்பி மயங்கிற மாதிரி நடிக்கிறாரு. அப்போ அவனுங்களும் மச்சான் பசிக்குது மச்சான் அப்படின்னு சொல்லி அந்த குரூப்பில் ஒரு சாப்பாடு ட்ராமா இருக்கான். அவன் சொல்ல, டேய் எப்போ பாரு சோறுன்னு அலையிறடா, சரி காசு போய் வாங்கிட்டு வா எல்லாருக்கும், அப்படியே சரக்கும் வாங்கிட்டு வா, இறக்கிட்டு இவனை வச்சு வெளுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ ஜிமின் மனசுக்குள்ள, ஏண்டா நீங்களாடா என்ன வெளுக்க போகிறீங்க, சரக்கு அடித்தா எப்படா வெளுப்பீங்கன்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்காரு. அப்போ டக்குன்னு குடுன்னு ஒரு சத்தம், உள்ளே ஓடி வர சத்தம் அது கேட்குது.
அப்போ ஜிமினுக்கு என்னன்னு புரியல. ஏன்னா இவ்வளோ நேரம் சைலண்ட்டாக இருந்த இடத்துலேருந்து ஒரு ஓடி வர சத்தம் கேட்குது. அந்த ஷூ சவுண்ட் அவருக்கு ரொம்ப ஹெவியாக கேட்குது. அப்போ அந்த இடத்துக்கிட்ட ஒயன் வராங்க. ஓடி வந்து ஜிமின் ஜிமின் அப்படின்னு சொல்லி அவங்க கூப்பிட்றாங்க. இவர் அன்கான்ஷியஸில் இருக்க மாதிரி நடிக்கிறாரு. அவங்களுக்கு போதும் நடித்தது அப்படின்றாங்க. அப்போ அவரும் கண் முழிச்சு நீங்கள் என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அவளும் டக்கு 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 டக்குன்னு ஒரு கன் சவுண்ட். அந்த 3 பேரும் இறந்துடுறாங்க. இப்போ ஜிமின் இவங்கள ஆச்சரியமாக பார்க்குறாரு. அப்போ அவனும் போலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கட்டை அவுத்து விட்டுட்டு ஜிமினை அங்கேருந்து கூட்டிகிட்டு நேராக திருப்பி அவங்க இருந்த இடத்துக்கு வராங்க. இந்த பக்கம் ஜியோ ஒரு மாதிரி ஸ்டன்னாகி நின்றுட்டுருக்காரு. அந்த இடத்துல சாராவை கொன்னுட்டு அவன் நின்று ஸ்மிர்க் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஓகேடா, இதோட நம்ம இந்த பாட்டை முடிச்சிக்கலாம். சரி, நீங்கள் கெஸ் பண்ணுங்கள் சாராவை கொன்னது யாருன்றது. நீங்கள் இதுக்கப்புறமும் நிறையா சப்போர்ட்ஸ் கொடுங்க. உங்களுக்கு நான் எபிசோட்ஸை குயிக்காக அப்லோட் பண்ணுறேன், வீக்லி ஒன்ஸ் இல்லாமல். ஓகே, பாய்.